ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் வெளியிட்டு இருக்கக்கூடிய 13 சர்க்கிளுக்கு உண்டான 47 வேக்கன்சி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு உண்டான அந்த வேக்கன்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து விட்டுருக்காங்க. கான்ட்ராக்ட்னால் இது வந்து 3 வருஷ கான்ட்ராக்டு. இந்த ஜாப் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து அதை ரெனியூ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு உண்டான இந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்ச் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதனோட க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5, 2024 11:59 PM இதுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு இந்த வேலைவாய்ப்பு. இதில் உண்டான காலி இடங்கள் வந்து 47. வயது வரம்பு மார்ச் 1 2024 அன்னைக்கு 21லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ கேட்டகரி வைஸ் என்னென்ன ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டுக்கு 21, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு வந்து 4, ஓபிசிக்கு 12, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 3. ஸோ மொத்தம் 47 வேக்கன்சி. இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் 40% டிசபிலிட்டி இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு சர்க்கிளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். 2-3 சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கே வந்து எலிஜிபிலிட்டி தரமாட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிசிப்ளினில் வேணால் கிராஜுவேட்டாக இருக்கலாம். ஆனால் எம்பிஏ சேல்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் இதில் வந்து நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கு அவங்க நிறைய ப்ரையாரிட்டி தராங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே வந்து சேல்ஸ்லேயோ இல்லை மார்க்கெட்டிங்லேயோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து இதில் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்னு நான் சொன்னேன். 3 வருஷ கான்ட்ராக்ட்க்கு உண்டான ஜாப் இது. ஸோ வருஷம் அது வந்து ரெனியூ பண்ணுவாங்க. இந்த பணிக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னலாம் வந்து இதில் பணி இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து மாதாந்திர வருவாய் இலக்கை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஸோ பேங்க்குக்குன்னு ஒரு மாதாந்திர வருவாய் இலக்கு இருக்கும் இல்லையா, ரெவென்யூ டார்கெட், அதை வந்து நம்ம அடையணும். அடுத்து பேங்க் சொல்லக்கூடிய ஏரியாக்கெல்லாம் போயிட்டு கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதார விழிப்புணர்வு கொண்டு வரத்துக்கு எங்கெல்லாம் பேங்க் சொல்லுதோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜிடிஎஸ்க்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும். அடிக்கடி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பேங்க்கோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அடுத்து டிஓபி இன்ஸ்பெக்டர்ஸ் கூடவும் போஸ்ட் மாஸ்டர்ஸ் கூடவும் சேர்ந்து பேங்க்கோட சேல்ஸும் தேர்ட் பார்ட்டி கூட பேங்க் நடத்தக்கூடிய அந்த சேல்ஸை வந்து ட்ரைவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜிடிஎஸ் கூட சேர்ந்து புது கஸ்டமர்ஸை வந்து பேங்க்கு கொண்டு வரணும். அடுத்து நிறைய புது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை வந்து பேங்க்கு கொண்டு வரணும். அடுத்து மற்ற சேனல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, மற்ற பேங்க்ஸு, மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க கூடலாம் சேர்ந்து போஸ்டல் பேங்க் என்ன வந்து ப்ரோக்ராம்லாம் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணுது, என்ன மாதிரியான பாலிசிஸ்லாம் வச்சுருக்கு, என்ன மாதிரிலாம் வந்து கஸ்டமர்ஸ் எப்படி ட்ரைவ் பண்ணி கொண்டு வருது, ஸோ இதை பற்றி எல்லாம் வந்து மற்ற சேனல் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து இப்படிலாம் வந்து நம்ம பேங்க் வந்து பண்ணுது அப்படிங்கிறத வந்து அவங்க கூட சேர்ந்து அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேஷனில் எடுத்துக்கக்கூடிய அந்த மார்க்ஸு, அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அதை பொறுத்தும், அதுக்கப்புறமா பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அதை பொறுத்தும் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்போ வந்து பேங்க் வந்து டிசைட் பண்ணலாம், கிராஜுவேஷன் மார்க்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து
முடிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பேங்க் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இல்லை ஜிடி மட்டுமே போதும் அப்படிங்கிறதும் வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனலான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இப்போது வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் 2-3 பேர் வந்து தேர்வாயிடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரோட டேட் ஆஃப் பர்த்தும் பார்ப்பாங்க. அதில் யார் வந்து எல்டரோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கு உண்டான பே எவ்வளோ, சேல்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 30,000 ரூபாய் சம்பளம், எல்லாம் பிடித்தம் போக 30,000 தருவாங்க. டேக்ஸ் டிடக்ஷன்லாம் வந்து எப்படி லா படி இருக்குமோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு உண்டான இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். மற்ற எந்த பேயோ இல்லை அலவன்ஸோ இல்லை போனஸோ வந்து தரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் இல்லையா. ஸோ அதனால் மற்ற அலவன்சஸ்லாம் எதுவும் வந்து கிடைக்காது. ஸோ இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்கு 150 ருபீஸ் 150 ரூபா, மற்றவங்களுக்கு 750 ரூபா. ஸோ இப்போ ரிசர்வேஷன் ஆர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதை பற்றி பார்த்துடலாம். ரிசர்வேஷன் கோட்டா சட்டப்படி தான் பண்ணியிருக்காங்க எல்லா கேட்டகரிக்கும். இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சட்டப்படி பண்ணியிருக்காங்க. மற்ற ரிலாக்ஸேஷன் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு 3 வருஷம், பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டுக்கு 10 வருஷம், பிடபிள்யூடி ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு 13 வருஷம், பிடபிள்யூடி எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 15 வருஷம். ஸோ இதுதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸு. ஸோ எப்படி போய் இதை அப்ளை பண்ணணும், என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ibpsonline.ippps.in/IPPB/Feb24/ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து குரோம்லேயோ இல்லை எந்த மொசில்லாலேயோ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணமோ அந்த சைட்டே வந்து வந்துடும். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தரேன், நீங்கள் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு எதனா queries இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்பலாம், careers@ipbonline.in. ஸோ இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம், தமிழ்நாடு சர்க்கிளில் எந்தெந்த ஏரியாவுக்கு மட்டும் இருக்குது வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அண்ட் கோவில்பட்டி இந்த 2 சர்க்கிளுக்கு மட்டும்தான் வேக்கன்சியே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.